அண்மைச் செய்தி. ராமநாதபுரத்தில் தொடர் மழையின் காரணமாக சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். லாந்தை ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக 2 நாட்களாக ராமநாதபுரம் பகுதியில் தொடர் மழையால் லாந்தை ரயில்வே சுரங்கப்பாதையில் 10 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி நிற்பதால் 5 கிராமங்கள் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ராமநாதபுரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதையில் 10 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த சுரங்கப்பாதை வழியாக நடந்தோ வாகனங்களிலோ செல்ல முடியாத சூழல் நிலவி வருகிறது. ரயில்வே சுரங்கப்பாதையை தாண்டித்தான் லாந்தை, கண்ணணை, சின்ன தாமரைக்குடி, பெரிய தாமரைக்குடி, லாந்தை காலனி ஆகிய 5 கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதால் அந்த 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நடந்தும் இருசக்கர வாகனங்களிலும் செல்பவர்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் குடிநீர் லாரி, கேஸ் லாரி போன்றவை இந்த 5 கிராமங்களுக்கும் செல்ல முடியவில்லை. அது தவிர ஆம்புலன்ஸ், ஆட்டோ போன்ற வாகனங்களும் செல்ல முடியாததால் மேற்கண்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ரயில்வே நிர்வாகம் சார்பில் அந்த தண்ணீரை மோட்டார் வைத்து வெளியேற்றும் பணியை செய்து வந்து வருகின்றனர். இருந்த போதிலும் மழைநீர் அதிக அளவு தேங்கி இருப்பதால் வெளியேற்றும் பணி போதுமானதாக இல்லை என்று அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டும் இதே போல ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி இருந்த போது அந்த கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நேரடியாக வருகை தந்து அங்கு மேம்பாலம் அமைத்து தரப்படும் என்று கூறியிருந்தார். அதன்படி மேம்பாலம் அமைக்கும் ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில் அந்த பணிகள் முடிவடைய மேலும் ஓராண்டு காலத்திற்கு மேலும் ஆகும் என்பதால் இந்த ஆண்டும் 5 கிராம மக்களும் தங்களது கிராமத்திற்கு செல்ல அவதிப்படும் சூழல் நிலவி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்து வாகன போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும், இல்லாவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் இறங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்று அந்த கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.